நெல்லிக்காய் உன்னை வாங்கிட்டு வந்துட்டு இவன் கொடுக்குற பில்டப்ப பாரு. இதுதான் அந்த அதிசய நெல்லிக்கனி. இதை சாப்பிட்டா ஆயுள் நீடிக்கும், பல ஆண்டுகள் உயிர் வாழலாம். ஏன் சித்தர்ஜி, ஔவையாருக்கு அதியமான் கொடுத்தாரே அந்த மாதிரியான நெல்லிக்கனியா இது? அப்படித்தான். எனக்காக கொடுத்த இந்த நெல்லிக்கனிய நான் சாப்பிடுறத விட நீ சாப்பிட்டா நல்லதுன்னு நினைச்சு உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வாங்கிக்க மாதிரி. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். தப்பா நினைக்காதீங்க சாமி. எனக்கு எதுக்கு சாமி இந்த அதிசய கனி? நீங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்லதும் நடக்கும். மற்றவங்களுக்கு நல்லது செய்யற நல்ல மனசு உனக்கு. உனக்கு கொடுக்கணும்னு பிரியப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். வேண்டான்னு சொல்லாத மாதிரி. இதை நீ வாங்கிக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன். மறுப்பு சொல்லாம வாங்கிக்க. மாரி, சாமி தான் சொல்றாருல, வாங்கிக்கோ. மாரி வாங்கிக்கோ. மாரி மாரி வாங்கிக்கோ. மாரி வாங்கு. ரொம்ப பவர்ஃபுல் போல. நன்றி சாமி. நற்பவி. வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சது. சந்தோஷம் மாதிரி. நான் வரேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். கடையில இருந்து வாங்கிட்டு வந்த இந்த நெல்லிக்காய, காய் இல்ல கனி, இந்த நெல்லிக்கனிய கொண்டு போய் யாருக்கும் தெரியாம பூஜை ரூம்ல வச்சிட்டு, பூஜை ரூம்ல இருக்கிற அந்த சித்தர் கொடுத்த அதிசய கனிய ஆட்டைய போட்டுற வேண்டியதான். இங்க யாரும் இல்ல. யாராவது வரதுக்கு வர பூஜை ரூம் குள்ளார போய் அந்த அதிசய கனிய தூக்கிட்டு இந்த அல்ப கனிய வச்சிட வேண்டியதான். சித்தப்பா, வா மாரி. என்ன சித்தப்பா இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல மாரி, அந்த அதிசய நெல்லிக்கனி பத்திரமா இருக்குதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நம்ம வீட்டுலதான் எலி கிளியெல்லாம் இல்லல சித்தப்பா, அதனால கனி பத்திரமா தான் இருக்கும். மாரி, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அதிசய நெல்லிக்கனி பத்திரமா தான் இருக்குது. எலி ஒண்ணு திருட்டு போல. நான் பூஜை ரூம சுத்தம் பண்ணணும். நீ போய் சுத்தம் பண்ணு மாரி. சரி. கழுகுக்கு மூக்குல வெறுக்கிற மாதிரி கரெக்டா வந்துட்டாளே. ஐயோ, என்னடா இது? மாரிக்கு தெரிஞ்சு வந்தாளா இல்ல தெரியாமலே வந்தாளான்னு ஒண்ணு தெரியலையே. அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மாரியோட பவரை தான் சிஸ்டர் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்களே. ஐயோ, எவ்வளவு நேரம்!
போய் தொலைஞ்சா. ஹாசினி, நான் சாமி கும்பிடலான்னு வந்தேன் ஹாசினி. நீங்க சாமி கும்பிடலான்னு வந்தீங்க. ஏன் ஹாசினி, சாமி ரூம்ல வந்து சாமி கும்பிடாம உடைச்சு வச்சிருக்கிற தேங்காவை திருடி திங்கவா வருவாங்க? சொல்லு ஹாசினி. அப்போ இப்ப நீங்க சாமி கும்பிட்டு தான் வந்திருக்கீங்கல்ல? பூஜை ரூம்ல இருக்கிற அந்த அதிசய நெல்லிக்கனிய ஆட்டைய போட்டு சாப்பிடுறதுக்கு தானே இங்க வந்திருக்கீங்க. ஆஹா, இந்த ஆஹா ஹாசினி கரெக்டா இல்ல மோப்ப முடிக்கிறா. போன ஜென்மத்துல போலீஸ்காரனா இருந்திருப்பா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஹாசினி. எனக்கு எதுக்கு ஹாசினி நெல்லிக்கனி? அப்போ பூஜை ரூம் பக்கத்துல உங்களுக்கு என்ன வேலை? எதுக்காக முதல்ல இங்க வந்தீங்க? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. அது வேற ஒண்ணு இல்ல ஹாசினி, எதேச்சியா இந்த பக்கம் வந்தேன். பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டு ரொம்ப நாளாச்சா, அதான் பூஜை ரூம்ல இருக்கிற சாமிய கும்பிட்டு போலான்னு வந்தேன். அது மட்டும் இல்ல, காசில இருந்து அந்த மாதாஜி வந்ததுல இருந்து அவங்களோட பக்தி மார்க்கம் எனக்கு தொந்திக்கிச்சு.